Advice education. Think future, think advice. உங்களோட ப்ரையாரிட்டி என்னன்னா பேசிக் எம்எஸ் ஆஃபீஸ் பற்றி ஐடியா இருக்கணும். ஓகே, அக்கௌண்ட்ஸ் இருக்கணும்னாலே எம்எஸ் எக்ஸல் இஸ் இம்பார்ட்டண்ட். எக்ஸல் அட்வான்ஸ்டு எக்ஸல் வரைக்கும் கூட ஒர்க் கம்பெனிஸில் நாங்கள் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் போகிறப்போ பேசிக் எம்எஸ் எக்ஸல் இஸ் நாட் எனஃப். ஆஸ் எ எக்ஸ்பர்ட், ஆஸ் எ எம்ப்ளாயாக இருக்கிறப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்ச லெவலோ இல்லை வேறு யாராவது பேசிக் பண்ணுற லெவலோ, இது ஜெராக்ஸ் கடையில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த லெவல் ஆஃப் இது கம்பெனிஸை இன்னும் கொஞ்சம் க்ரோ அதிகமாக தான் டிமாண்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் கற்றுக்க வேண்டியது அட்வான்ஸ் எக்ஸல். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்தாங்கன்னா, டேட்டானா நாட் ஃபார் 10 டேட்டா 12 டேட்டா கொடுக்க மாட்டாங்க. கம்பெனியில் மெயின்டைன் பண்ணுற டேட்டா எல்லாம் மோர் தென் 1000 5000 அந்த மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் நியூமரிக்கல் பேசிக்ஸ், டெக்ஸ்ட் பேசிக்ஸ் காம்பினேஷனாக இருக்கும். அப்போது அதோட அவங்க ஓனர் கேட்குற சினாரியோவில் நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும், கண்டென்ட் எடுக்கணும்னா அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? மோர் தென் டேட்டாவை நீங்கள் எப்படி அட்வான்ஸ்டு எக்ஸலில் நீங்கள் ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது, அவங்க ரிக்வயர் டேட்டாவை நீங்கள் எப்படி செப்பரேஷன் போடுறது, அதுக்கு டேபிள்ஸ் எப்படி இன்செர்ட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பேசிக் எந்த வேலைக்கானாலும் உங்களுக்கு தெரிய வேண்டியது எம்எஸ் எக்ஸல் அட்வான்ஸ்டு இஸ் குட்மா. எம்எஸ் எக்ஸல் அட்வான்ஸ். இப்போது லெட்டர் ஃபார்மேட் கண்டென்ட்டுங்கெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுற அப்படின்னா எம்எஸ் வேர்ட் மஸ்ட் அண்ட் ஷுட் அலைன்மெண்ட் செட் பண்ணிக்கிறது, எப்படி இப்போ கண்டென்ட் எல்லாம் நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். இங்கிலீஷ் லேட்டஸ்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எல்லாம் நம்மளுக்கு எப்படி டிஃப்ரென்ஷியேட் தெரியுது, அந்த டிஃப்ரென்ஷியேட்டை ஓனாக நீங்கள் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிறது தான் எம்எஸ் வேர்ட். இஸ் இட் குட் எனஃப்? அண்டர்ஸ்டாண்ட்? எக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் எம்எஸ் பவர் பாயிண்ட். பவர் பாயிண்டோட நீட் என்னென்னா, பேசிக்கலாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நீங்கள் என்ன ப்ரெசென்ட் பண்ண உங்களுக்கு சுப்பீரியர்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லி எக்ஸாக்ட் பண்ணுறது தான் எம்எஸ் பவர் பாயிண்ட். இதை ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, 1 by 1 ஸ்லைடாக நீங்கள் கொடுக்க வேண்டிய ப்ரெசன்டேஷனை குவிக்காக நம்பர் ஆஃப் ஸ்லைடர்ஸை குறைச்சி உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் எம்எஸ் பவர் பாயிண்ட். இதில் கண்டென்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ப்ரெசன்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இப்போ நீங்கள் எனக்கு என்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறப்போ, இப்போ இல்லை நான் உங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுறப்போ ஓரலாக பண்ணுறோம். நான் இல்லாதப்போ கூட என்னோட கம்யூனிகேஷன் என் சுப்பீரியர்ஸ்க்கு தெரியணும்னா யூஸிங் ஆஃப் பவர் பாயிண்ட். ஓகேவா? பவர் பாயிண்டில் பண்ணுற நீடு தான் ப்ரெசன்டேஷன் சொல்லலாம். எது வச்சு பண்ணுறோம்? ஸ்லைடு. எம்எஸ் வேர்டில் பண்ணுறது டாக்குமெண்ட். ஓகேவா? அது எக்ஸலில் பண்ணுறது ஸ்ப்ரெட்ஷீட். நம்ம ப்ரொனவுன்சியேஷன் அப்படி தான் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் பேசணும். நான் டேட்டா ரெடி பண்ணிட்டேன். வாட் இஸ் டேட்டா? நம்ம வி ஷுட் வாட் இஸ் வாட், நம்ம எந்த கண்டென்ட் ரெடி பண்ணுறோன்ற நேமை கூட நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரிஞ்சாதான் ஆஸ் ஏ எம்ப்ளாயி ப்ராப்பர் நாலேஜ் தெரிஞ்ச எம்ப்ளாயின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ அந்த நாலேஜ் எங்கே கெயின் பண்ணணும்? ஃப்ரம் ஹியர் ஓன்லி வி வில் டெப்த்லி வி கேன் அட்வான்ஸ் எக்ஸல் உங்களுக்கு டீச் பண்ணும். ஓகேவா? நாட் ஓன்லி எக்ஸல், எம்எஸ் வேர்ட், எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பவர் பாயிண்ட், அவுட்லுக். வாட் இஸ் அவுட்லுக்? இப்போ பண்ண டேட்டா எல்லாத்தையும் இன்டர்நெட் பேசிக்ஸோட எப்படி ஷேர் பண்ணுறது, எப்படி ரிசீவ் பண்ணுறது, எந்த டேட்டாவை எப்படி ஃபில்ட்ரேஷன் எக்ஸலில் பண்ணிட்டோம், அது எப்படி ஷேரிங் பண்ணுறது சுப்பீரியர்ஸ்க்கு. சுப்பீரியர்னா நம்ம கூடவே இருந்து இருப்பாங்களா கண்டென்ட் ரெடி பண்ணுறப்போ? ஸோ ஷேரிங் எல்லாம் எது யூஸ் பண்ணி நம்ம ஷேர் பண்ணோம்? அவுட்லுக். ஸோ பேசிக்காக எம்எஸ் ஆஃபீஸோட பர்பஸ் புரிஞ்சுதா? எம்எஸ் ஆஃபீஸ் அண்ணா பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இங்கே சொல்லித்தரும். ஸோ எது அதோட கண்டென்ட் வரும், எதோட யூஸ் என்ன உங்களுக்கு புரிஞ்சுதாம்மா? எனி டவுட் இருக்கா? எனிதிங் எல்ஸ்? டவுட் இல்லையா?